கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை 1 யோவான் 1:7. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த வார்த்தை கேட்கும் போதே மனசில் எவ்வளோ ஒரு சந்தோஷம் இல்லை. நம்முடைய பாவத்தை சுத்திகரிக்கிறது ஒரே ஒரு வல்லமை என்னன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான். ஆமென், அல்லேலூயா. நம்புறீங்களா? ஆமேன்னு சொல்லுங்கள். எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நெருங்கி வாங்க. அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமுள்ள தேவன் என்பதை மறந்து போகாதிருங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நம்மை விட்டு அகற்றி போடுகிறதா இருக்கிறது. தேவனுடைய சமூகத்தில் அது நம்மளை நெருங்கி நம்மளை ஆண்டோடைய வழிநடத்துறதுக்குள்ளே கடந்து போகிறதுக்கு ஏற்றதாக இருக்கிறது. எனக்கு அருமையானவர்கள், இன்றைய நாளில் நீங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு பின் திரும்பி ஓடி வரணும். ஆண்டவருடைய சிலுவையை நோக்கி ஓடி வரணும். உங்களை ரட்சிக்கும்படியாய் தேவன் காத்து கொண்டிருக்கிறார். உங்களை சுத்திகரிக்கும்படியாக கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். உங்கள் சூழ்நிலையை மாற்றும்படியாக கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் எல்லாருமே தேவனை நோக்கி பார்க்குறது நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். காலங்கள் இனியும் செல்லாது இல்லையா? பாவ வாழ்க்கையை விட்டு வெளில வரணும். இன்றைக்கி சின்ன சின்ன காரியங்கள் விட்டு விட முடியாதபடி இருக்கிற பாவங்களை எல்லாவற்றையும் விட்டு விலகுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு ஆண்டவருடைய பாதத்தை நோக்கி முறையிட்டு ஆண்டவரை நோக்கி அழுகுது புலம்பி கர்த்தரிடத்தில் ஒப்புரவாங்க. உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். சகல பாவங்களையும் எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் அதை நீக்கி சுத்திகரிக்கும். அது உங்களை விடுதலை கொடுக்கிறதா இருக்கிறது. தேவனுடைய ரட்சிப்புக்குள்ளே கடந்து வர்றதுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க. நிச்சயமாக இந்த நாளில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.